பிரபல நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் சென்னையில் காலமானார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், சொல்லுங்க. வணக்கம். தமிழ் திரையுலகில் நடிகர், வசன எழுத்தாளர், திரைக்கதை அமைப்பாளர், இயக்குனர், சிறப்பு வேடத்திற்கான சிறந்த நடிகர் என்ற பன்முகத்தன்மை கொண்டிருக்கக்கூடிய தமிழ் திரையுலகின் முக்கிய ஒரு அங்கமாக வகிக்கக்கூடிய இயக்குனர் பாக்யராஜ் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார் என அவருடைய குடும்பத்தினர் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து இன்று காலை மாரடைப்பு காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் அவர் உயிரிழந்தார் என்ற அந்த தகவலானது அவருடைய குடும்பத்தினர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் திரையுலகில் பன்முக முகம் கொண்ட ஒரு இயக்குநராகவும் ஒரு கலைஞராகவும் வாழ்ந்து வந்தவர் பாக்யராஜ். அந்த வகையில் எழுத்தாளர், திரைக்கதை அமைப்பாளர், இயக்குனர், சிறப்பு வேடமேற்கும் நடிகர், தயாரிப்பாளர், பத்திரிகையாளர் என பன்முக கலைஞர் கொண்ட ஒரு முகமாகவே பாக்யராஜ் வாழ்ந்து வருகின்றார். இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள் ஆகிய திரைப்படத்தில் பணியாற்றி வந்தவர். எம்ஜிஆரை தன்னுடைய ஒரு முக்கிய அங்கமாக பார்க்கக்கூடிய ஒரு நபராகவே பாக்யராஜ் வாழ்ந்து வந்திருக்கின்றார். திரைக்கதை அமைப்பு என்கின்ற அந்த ஒரு பகுதியில் முக்கிய ஒரு அங்கமாகவே வகித்து வரக்கூடியவர் பாக்யராஜ். அந்த வகையில் இன்று காலை மாரடைப்பு காரணமாக அவர் உயிரிழந்தார் என்ற அந்த தகவலானது வெளியாகி இருக்கின்றது. ஈரோடு மாவட்டத்தை பிறப்பிடமாக கொண்டிருக்கக்கூடிய அவர் சென்னையில் சினிமா ஆசையில் பல துறையில் சாதிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கில் சென்னைக்கு வந்தவர். அந்த வகையில் பல்வேறு திரைப்படங்களை கொடுத்திருக்கக்கூடிய அவர் இன்று மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் என்று அந்த தகவலானது குடும்பத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். பிரபல நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் சென்னையில் காலமானார். சென்னையில் மாரடைப்பு ஏற்பட்டு இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் காலமானதாக தகவல் கிடைத்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், தொடர்ந்து வழங்கலாம். தமிழ் திரையுலகில் இயக்குனர், வசனகர்த்தா, எழுத்தாளர், திரைக்கதையினுடைய அமைப்பாளர் என்கின்ற பன்முகத்தன்மை கொண்ட ஒரு இயக்குனராக வாழ்ந்து வந்தவர் பாக்யராஜ். அந்த வகையில் 1977 ஆண்டில் இயக்குனர் பாரதி ராஜாவினுடைய முதல் திரைப்படமான 16 வயதினிலே திரைப்படத்தின் மூலமாக உதவி இயக்குனராகவும் உதவியாளராகவும் திரைப்பட துறைக்குள் நுழைந்தவர். அந்த வகையில் தமது திரை வாழ்க்கையை அந்த திரைப்படத்தின் மூலமாக தொடங்கியிருக்கின்றார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தை தன்னுடைய பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய அவர் சினிமாவினுடைய மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பின் காரணமாக சென்னைக்கு சினிமாவில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கில் வந்தவர். பின்னர் பாரதி ராஜாவினுடைய இரண்டாவது திரைப்படமான கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றியதோடு கவுண்டமணி நடித்திருக்கக்கூடிய ஒரே ஒரு காட்சியில் அந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார். அந்த வகையில் பாரதி ராஜாவின் 3வது படமான சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் 2 காட்சிகளில் நினைவில் நிற்கும்படியான ஒரு உணவு விடுதி பிரிவில் பணியாளர் வேடம் ஏற்று நடித்திருந்தார். இந்த திரைப்படத்திற்கு அவர் வசனமும் எழுதியிருந்தார். அந்த திரைப்படத்தின் மூலமாக தான் அவர் வசனகர்த்தா என்கின்ற அந்த ஒரு அடையாளம் பெற்று பணியாற்றி வந்திருந்தார். தன்னுடைய அடுத்த படமான புதிய வார்ப்புகள் படத்தில் பாரதி ராஜா பாக்யராஜை வசனகர்த்தாவாக மட்டுமின்றி கதாநாயகனாகவும் அறிமுகம் செய்திருந்தார். அந்த வகையில் ஒவ்வொரு திரைப்படத்தில், அதாவது 16 வயதிலே திரைப்படத்தின் மூலமாக உதவியாளராகவும், சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்தில் உதவி இயக்குநராகவும் பணியாற்றி வந்தவர். வசனகர்த்தாவாக அடுத்து பாரதி ராஜாவுடைய 3வது திரைப்படத்தில் பணியாற்றியிருந்தார். அடுத்த படமான புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் பாரதி ராஜா வசனகர்த்தாவாக மட்டுமின்றி கதாநாயகனாகவும் பாக்யராஜை அறிமுகம் செய்திருந்தார். ஒரு இயக்குநராக தமது முதல் படமாக பாக்யராஜ் உருவாக்கியது சுவரில்லாத சித்திரங்கள் என்கின்ற அந்த திரைப்படம். கதாநாயகனாக அறிமுகமான கன்னி பருவத்திலே படத்தில் வில்லன் வேடம் ஏற்று தனது இருப்பை பதிவு செய்திருந்தார் பாக்யராஜ் அவர்கள். முதல் படத்தில் சுதாகர் கதாநாயகனாகவும் சுமதி நாயகியாகவும் நடிக்க ஒரு குணச்சித்திர பாத்திரத்தை பாக்யராஜ் ஏற்று நடித்திருந்தார். நகைச்சுவையும் சோகமும் சரிபாதியாக அந்த திரைப்படத்தில் அமைந்திருந்தது. குறிப்பாக பாக்யராஜனுடைய திரைப்படங்கள் தமிழ் திரையுலகை பொறுத்தவரை குடும்பம் சார்ந்த படங்கள், முந்தானை முடிச்சு போன்ற திரைப்படங்கள் மக்கள் மனதிலும் குடும்ப ரசிகர்களுடைய மனதிலும் மிகவும் மனதில் நிற்கக்கூடிய ஒரு படமாகவே இருக்கும். அந்த வகையில் குடும்பம் சார்ந்து ஒரு திரைப்படத்தை இயக்குவதாக இருந்தாலும் சரி, ஒரு திரைப்படத்திற்கு எந்த அளவுக்கு திரைக்கதை எழுத வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கில் வாழ்ந்து வந்தவர் பாக்யராஜ். அந்த வகையில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.